வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 15. எங்கே அந்த வாள்? சிறைக்கூடத்தின் குறுக்கே தாழ்வார சுவரில் பதிக்கப்பெற்றிருந்த சிறு விளக்கு அந்த இரவின் மையிருளை அடியோடு கிழிக்க சக்தியற்று மங்கலான வெளிச்சத்தையே வீசிக்கொண்டிருந்ததால் பக்கத்தில் இருந்த அறையில் இருளே பெரிதும் படர்ந்திருந்தது. இருள் படராத அறை பகுதிகளிலும் குறுக்கே கம்பிகள் வெளிச்சத்தை தடுத்து நின்றதன் காரணமாக கம்பிகள் நிழல்கள் பட்டையாக அறைக்குள் பாய்ந்து சிறைக்குள் இன்னொரு சிறையில் இருப்பது போன்ற பிரமையை உண்டாக்கியிருந்தன. இத்தனையும் போதாதென்று கிருஷ்ணா நதி பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்த காற்று வேறு விளக்கின் சுடரை அலை கழித்ததால் சிறை கம்பிகளின் நிழல்கள் அப்படியும் இப்படியும் அலைந்தும் எழுந்தும் நின்றும் வெவ்வேறு கோணங்களில் பாய்ந்தும் இந்திரஜாலத்தை செய்து கொண்டிருந்தன. இப்படி அலைந்து நின்ற கம்பிகளின் நிழல் பட்டைகள் தன் மீது விழ உடலில் வரியிட்ட பெரும் புலி போல் பளிச்சிட்ட திருட்டு கண்களுடன் நின்ற சைவ துறவி அத்தனை மங்கலான வெளிச்சத்திலும் நிழலாட்டத்திலும் கரிகாலன் காட்டிய குறிப்பை வினாடி நேரத்தில் புரிந்து கொண்டான். கரிகாலன் கண்கள் பாய்ந்த திக்கையும் அதைத் தொடர்ந்து அவன் தன் கைகளில் சிறு வாளை திணித்ததையும் எண்ணி பார்த்த சைவ துறவிக்கு தான் பெரிய திருடனா அல்லது கரிகாலன் பெரிய திருடனா என்பதில் பெரிதும் சந்தேகம் உண்டாயிற்று. சுவரில் நல்ல வலுவான முறுக்கு கயிறு ஒன்று சுர்ணியாக ஆணியில் மாட்டப்பட்டிருந்ததை கவனித்த சைவ துறவி அடுத்தபடியாக கரிகாலன் கண்கள் சிறை சுவரின் மேல் பாகத்தில் இருந்த சிறு சாளரத்தின் மீது பாய்வதை பார்த்து அவன் மனத்திலுடைய எண்ணங்களை திண்ணமாக புரிந்து கொண்டான். சிறையில் படுப்பதற்காக போடப்பட்டிருந்த மரப்பலகையை சாளரத்துக்காக இழுத்து போட்டுக்கொண்டு ஏறி நின்றால் சாளரம் கைக்கு திட்டமாக எட்டும் என்பதையும், தேவையான அளவுக்கு முற்கு கயிற்றை அறுத்து 2 கம்பிகளில் கட்டி இருபுறமும் பலமாக இழுத்தால் கம்பி வளைந்து ஆள் நுழையும் அளவுக்கு வழியும் ஏற்படும் என்பதையும் உணர்ந்து கொள்ள பல நாள் திருடனான சைவ துறவிக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. கயிற்றை அவசியமான அளவுக்கு துண்டிக்கவும் அதற்கு பின் தப்பி ஓடும்போது தற்காப்புக்காகவும் தன்னிடம் சிறுவாலும் கொடுக்கப்பட்டது என்பதையும் சைவத்துறைவு சந்தேகம் வர புரிந்து கொண்டான். இத்தனையும் புரிந்து கொண்ட சைவத்துறைவுக்கு கரிகாலன் தன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்பது மட்டும் சற்றும் விளங்காததால் சந்தேகமான பார்வை ஒன்றை கரிகாலன் மீதை வீசினான். கரிகாலன் இதழ்களில் பொன்முறை ஒன்றி லேசாக ஒரு வினாடி அரும்பி நின்றது. பிறகு எச்சரிக்கைக்கு அறிகுறியாக அவன் இதழ்கள் மீண்டும் மூடியதன்றி கண்களிலிருந்து பார்வையும் காரணம் கேட்காதே தப்பிவிடு என்று எச்சரித்தது. ஆனால் சைவத்துருவி அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் மெல்ல கேட்டான், நாம் மீண்டும் எங்கே சந்திப்பது என்று. கரிகாலன் கண்கள் ஒரு முறை தாழ்வாரத்தில் கோடி பக்கமாக பாய்ந்தன. பிறகு மிக மெதுவான குரலில், வேங்கி நாட்டில் அரை கணமும் தாமதிக்காதே ஓடிவிடு, சந்தர்ப்பம் வரும்போது சந்திப்போம் என்று கரிகாலன் கூறினான். சைவத்துறவி ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான். அந்த யோசனையை கண்ட கரிகாலன் கண்களில் மிதமிஞ்சிய இகழ்ச்சி உதயமானதென்று வெறுப்பு கலந்த உஷ்ணமான சொற்களும் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. இரவில் உனக்கு கோதண்டம் சித்தமாயிருக்கிறது, வேண்டுமானால் இங்கே இரு, துறவிகள் கூறும் இறைவனடி எண்ணிருவே உனக்கு கிட்டிவிடும் என்று சொல்லிவிட்டு 2 அடி எடுத்து வைத்த கரிகாலனை உஷ் என்று சப்தம் செய்து தடுத்த சைவ துறவி, செங்கதிர் மாலையை என்னிடம் திருப்பி கொடுக்கவில்லையே என்று கேட்டான். அதை பற்றி கவலைப்படாதே, என்னிடம் பத்திரமாய் இருக்கிறது என்றான் கரிகாலன். கரிகாலா, அதை மாத்திரம் கொடுத்துவிடு, பிறகு நான் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன். அது சேரமான் குடும்பத்துக்கு சொந்தம். சேரமானிடம் சேர்த்து விடுகிறேன். அதற்காகவே இத்தனை அவதிகளுக்கு உள்ளாகி இருக்கிறேன். தயவு செய் என்று சைவத்துறவி கெஞ்சினான். ஜெயவர்மா, அந்த மாலையை மட்டும் மறந்துவிடு. இப்பொழுது செங்கதிர் மாலையுடன் சரித்திரம் பிணைந்து கிடக்கிறது. சோழ பேரரசன் யுத்தத்தில் வெற்றி வாகை சூடி பெற்ற பரிசு இது. அதை பற்றி சோழ நாட்டில் ராஜேந்திர சோழ தேவர் எவ்வளவோ கல்வெட்டுகளையும் அமைத்திருக்கிறார். அது தேவையானாலும் அதை பெற சேரமானுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு என்று கரிகாலன் மெல்ல சொன்னான். என்ன வழி என்று துறவி ஆத்திரத்துடன் கேட்டான். சேரமான் ராஜேந்திர சோழ தேவரிடம்
அதை தரும்படி நேரில் வந்து கேட்க வேண்டும். ராஜேந்திர சோழ தேவர் வள்ளல் என்பதை உலகம் அறியும். எதிரி யாசித்தாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார் என்று விளக்கினான் கரிகாலன். யாசகம் செய்வது மன்னர்களுக்கு பெருமை தரக்கூடியதா என்று துறவி விசாரித்தான் கோபத்துடன். கரிகாலன் நிழல்களில் மீண்டும் புன்னகை அருமையது. இல்லை, அது பெருமை இல்லை. திருடர்களை விட்டு திருட சொல்வதுதான் பெருமை என்று இகழ்ச்சி ததும்பிய குரலில் மெதுவாக கூறிவிட்டு மேற்கொண்டு அங்கு பேசிக்கொண்டு நிற்பது ஆபத்து என்ற காரணத்தால் சைவத்துறையை கண்களால் எச்சரித்துவிட்டு மெல்ல வெளியே நடந்தான். போகும்போது ஏதோ யோசனை வரவே அப்புறமும் இப்புறமும் பார்த்துவிட்டு சிறை தாழ்வாரத்திலிருந்து விளக்கை வாயால் ஊதி அணைத்துவிட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த கரிகாலன் முகத்தில் மீண்டும் கவலையை பெரிதும் பாய்ந்து நின்றது. சைவத்துறவி அடைபற்றிருந்த அறை சிறை தாழ்வாரத்தின் கோடியில் இருந்தபடியாலும் தாங்கள் இருவரும் மிக மெதுவாகவே சம்பாஷித்தபடியாலும் தங்கள் சம்பாஷணை எதுவும் காவலாளியின் காதில் விழ காரணமில்லை என்பது கரிகாலன் நன்றாக அறிந்திருந்தாலும் தன் நடவடிக்கைகளை அவன் ஓரளவு கவனித்திருந்தால் பின்னால் ஆபத்தாக முடியுமே என்ற நினைப்பால் அந்த காவலாளியுடன் பேச்சு கொடுக்க தொடங்கி, உன் பெயர் என்னப்பா என்று விசாரித்தான். வீரன் தலை தாழ்த்தி வணங்கி வீரநேசமான் என்று மிக மரியாதையாக பதில் சொன்னான். வீரா, நீ தமிழ்நாட்டை சேர்ந்தவன் போலிருக்கிறதே என்று விசாரித்தான் கரிகாலன். ஆம் எசமான், அதுவும் சோழ நாடு. வேற நாட்டு எவரையும் படைத்தலைவர் தன்னிடம் சேர்க்க மாட்டார். அப்படியா வீரா? மிகவும் சந்தோஷம். நானும் சோழ நாடுதான். அது முன்பே தெரியும் எசமான். அதை கேட்ட கரிகாலன் சற்று ஆச்சரியத்துடனே வீரனை பார்த்தான். முன்பே தெரியுமா? எப்படி தெரியும் வீரா என்று வினவினான். நீங்கள் சோழ நாட்டவராயில்லாவிட்டால் படைத்தலைவர் இந்த மாளிகைக்குள் உங்களை அனுமதித்திருக்க மாட்டார். தவிர முகத்தை பார்த்தாலே தெரியுமே எசமான் என்றான் வீரன். முகத்தை தெரியுமா? ஆமாம் எசமான். சோழ நாட்டவருக்கு இருக்கிற கலை வேறு யாருக்கு இருக்கிறது? அந்த நாட்டார் கண்களில் புத்திசாலித்தனமும் விஷமமும் சொட்டுமே எசமான் என்று சொன்ன வீரன் முகத்தில் பெருமைக்குறி பெரிதாக படர்ந்தது. மண்ணாலும் தண்ணீராலும் ஏற்படும் பிணைப்பு எத்தன்மை என்பதை அறிந்த கரிகாலன் பிரகிருதி விசித்திரத்தை எண்ணி வியந்தான். ஒரே நாட்டில் பிறந்த இருவர் வேறு நாட்டில் சந்திக்கும் போது எத்தனை பந்தம் ஏற்பட்டு விடுகிறது என்பதை சிந்தித்து பார்த்தான் கரிகாலன். சோழ நாட்டில் பிறந்தவன் காவேரி நீரை குடித்தவன் என்பனவற்றால் ஏற்படும் உணர்ச்சியும் உள்ள கிளர்ச்சியும் எத்தனை அற்புதமானது, எத்தகைய நெருங்கிய உறவை சிருஷ்டித்து விடுகிறது என்பதை நினைத்து பார்த்த கரிகாலன் உள்ளத்திலும் அந்த நாட்டு பற்றி இருக்கெடுக்கவே அவன் விழிகள் வீரன் மீது மிகுந்த அன்புடன் லைத்தன. அவன் பார்வையை அடுத்து வந்த சொற்களும் தேனில் தோய்ந்தே உதிர்ந்தன. வீரா, உனக்கு மனைவி குழந்தைகள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் எசமான். எங்கு? சோழ நாட்டில்தான். அவர்களை விட்டு தொலைதூரம் வந்து விட்டாயே. தாய் நாட்டு கடமைக்காக வேலையும் வாழையும் ஏந்தும் வீரன் வீட்டை நினைத்தால் முடியுமா? அவன் நாட்டு பற்றியும் அவன் நெஞ்சில் ஆழ உணர்ச்சியும் கவனித்த கரிகாலன் ராஜராஜன் காலத்திலிருந்து சோழ சாம்ராஜ்யம் விரிவடைந்த காரணத்தை எளிதில் புரிந்து கொண்டான். நாட்டுக்காக எதையும் தியாகம் செய்ய வீரன் போன்ற பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் எழுந்ததே சோழ பேரரசின் பெரு வெற்றிக்கும் விரிவுக்கும் காரணம் என்பதை அறிந்து கொண்ட கரிகாலன் அதனால் ஓரளவு பெருமையும் அடைந்தான். நாட்டு பற்றிலும் மக்களின் வீர உணர்ச்சியிலும் மனத்தை ஒரு நாடு லயிக்க விட்ட அவன் ஆகக்கண் முன்பாக சோழ பேரரசு பெரிதாக எழுந்து நின்று வட எல்லைகளில் பாய்ந்த கிருஷ்ணா நதியின் அலைகளும் தெற்கு எல்லையில் அடித்த சமுத்திர அலைகளும் கூட அவன் சித்தத்தில் எழுந்து சிறிது நேரம் மோதின. அந்த சித்த மயக்கத்தில் வீரனுடன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் போக ஓர் அடி எடுத்து வைத்த கரிகாலன் எதையோ நினைத்து கொண்டு மீண்டும் திரும்பினான். அவன் முகத்தில் தொக்கி நின்ற கேள்வியை புரிந்து கொள்ள முடியாத வீரன் என்ன எஸ்மான் என்று விசாரித்தான். வீரா, அந்த கோடி அறையில் ஒரு துறவி அடைத்திருக்கிறீர்களே, அவன் யார் என்று ஏதும் அறியாது போல கேட்டான் கரிகாலன். யாரோ தெரியாது எஸ்மான். அவனை மிக ஜாக்கிரதையாக பார்த்து பாதுகாக்கும்படி உத்தரவு. உங்களை தவிர வேறு யாராவது வந்திருந்தால் உள்ளே அனுமதித்திருக்க மாட்டேன். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? விலக்கு என்றுதான் உத்தரவு. யார் உத்தரவு? படைத்தலைவர் உத்தரவுதான். இங்குள்ள சிறை கூட தலைவர் பிற்பகலில் வந்து என்னை எச்சரித்து சென்றார். புறமாறாயரை நடத்துவது போல் உங்களையும் நடத்த வேண்டும் என்று. அப்படி நான் என்ன உயர்வு? தெரியாது எசமான். ஆனால் படைத்தலைவர் அந்த மாதிரி உத்தரவு விடுவது இதுதான் முதல் தடவை. ஓஹோ என்ற கரிகாலன் உதடுகள் திகழ் உதிர்த்தன.
உதயத்தினவை ஒழிய சிந்தனை பிரம்மமாராயரை தேடி சென்றது. தான் வந்தது முதல் தன்னை பிரம்மமாராயன் நடத்த முறையை மிக விசித்திரமாயிருந்தது கரிகாலன். அப்படி தன்னிடம் மிதமிஞ்சிய மரியாதையையும் நம்பிக்கையையும் காட்டி வரும் பிரம்மராயனுக்குத்தான் துரோகம் செய்வது சரியாகுமா என்று கூட யோசித்தான் கரிகாலன். நம்பிக்கை துரோகம் செய்து சைவத்துறையை தப்பிவித்தால்தான் தான் தப்பலாம், ஆனால் நாணயமா என்று எண்ணி பார்த்தான். நாணயமில்லை என்று அவன் புத்திக்கு திட்டமாக்கப்பட்டாலும் அப்படி சைவத்துருவியை தப்பிவிக்கும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் மனம் எண்ணி பார்த்தது. சைவத்துருவியை தப்பிவிக்காவிட்டால் இன்றிரவு நம் சாயம் வெளுத்துவிட்டால் பிரம்மமாராயன் நம்பிக்கை உடைந்துவிடும். அப்படி நம்பிக்கை உடைந்துவிட்டால் அரசகுமாரியின் கதி சதி விஷயத்தில் தன் மூலமாக தலையிடவும் பிரம்மமாராயன் இணங்க மாட்டான். அரசகுமாரியும் பேராபத்தில் சிக்கி இருக்கிறாள். அவளை காப்பாற்ற என்னை போன்ற ஒரு நண்பன் அவளுக்கு அவசியம். ஆனால் பிரம்மமாராயன் உதவியின்றி எதையும் சாதிப்பது கஷ்டம். ஆகவே தற்சமயம் படைத்தலைவனுக்கு என்னிடம் உள்ள நம்பிக்கையை உடைக்கக்கூடாது. பெரிய நன்மையை முன்னிட்டு இந்த சிறு குற்றத்தை புரிவதில் தவறில்லை என்று தானே சமாதானப்படுத்தி கொண்ட கரிகாலன் அதற்கான ஏற்பாடுகளை பூர்த்தி செய்ய நினைத்து வீரனை நோக்கி, வீரா, அந்த திருடியை பார்த்தால் பெரிய திருடனாக தெரிகிறதே என்றான். அப்படிதான் சிறைக்கூட தலைவரும் சொன்னார் என்றான் வீரன். நான் சென்று பார்த்தபோது அவன் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தான். எதற்கும் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று நீ ஒரு முறை பார்த்து விட்டு வா என்று கரிகாலன் ஆணையிட்டான். அந்த ஆணையை சிறை மேற்கொண்டு உள்ளே சென்ற சில வினாடிகளில் திரும்பிய வீரன், கவலை வேண்டாம் எசமான், எல்லாம் சரியாகவே இருக்கிறது. புட்டை இழுத்து பார்த்து விட்டேன். துறவியும் மரப்பலகையில் சுருண்டு படுத்திருக்கிறான் என்றான். உள்ளே ஒரே இருட்டாயிருக்கிறதே, துறவி படித்திருப்பது எப்படி தெரிந்தது என்று கரிகாலன் வினவினான்.